வணக்கம். பெரியாரை துணைக்கோடல் அதிகாரத்தின் 7வது குறளை இன்று நாம் பார்க்கலாம். நமக்கு யாராவது ஒருத்தர் புத்தி சொல்லணும். நல்ல வழியில் நடந்து கொள்வதற்குரிய ஆலோசனைகளை எடுத்து சொல்ல வேண்டும். தவறு செய்யும் இடத்து அதை இடித்துரைக்க வேண்டும், எடுத்து காட்ட வேண்டும், இடித்தும் உரைக்க வேண்டும். ஏன்னா சில சமயம் நம்மளாம் என்ன பண்ணோம்னா, எனக்கு தான் எல்லாம் தெரியும், நான் அதெல்லாம் கேட்க மாட்டேன்ற ஒரு மனோநிலைக்கு வந்து விடுவோம். அதனால் நமக்கு அதை இடித்துரைத்து சொல்லக்கூடியது அப்படின்னு ஒன்று இருக்குது. நட்பில் கூட அப்படி இருக்குது. இந்த சான்றோர் பெருமக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, நமக்கு அறிவுரைகளை முதல்ல சொல்லுவாங்க. கேட்குறோமா பார்ப்போம், கேட்கலன்னா கோவமாக நம்மக்கிட்ட சத்தம் போடுவாங்க. அதை தான் இடித்துரைத்தல்னு சொல்கிறது. அப்படி இடித்து உரைத்து நம்மை செம்மைப்படுத்தி நல்வழியில் செலுத்தக்கூடிய ஆன்றோர் பெருமக்களின் துணையோடு நாம் வாழும் பொழுது அதைவிட சிறந்த பேறு வேறு என்ன இருக்க முடியும்? நம்ம யாராவது கிட்ட வந்து அசைச்சு பார்க்க முடியுமா? நிச்சயமாக முடியாது. அவர்கள் தோல்வியையே தழுவுவார்கள். ஆக நம்மை வேறு யாராலும் எதையும் சொல்லி கெடுத்து விடவும் முடியாது. என்ன நமக்கு என்ன இருக்குது? நல்ல மக்களின் அறிவுரைகள், அறிவுறுத்தல்கள், வழிகாட்டுதல்கள், ஆலோசனைகள் எல்லாமே நமக்கு அவர்களை துணை கொண்டதன் வாயிலாக கிடைக்கிறது. அதனால் நம்மளை கெடுக்கணும்னு நினச்சாலும் யாராலையும் கெடுக்க முடியாது. இதுதான் அந்த குறளின் விளக்கம். குறளுக்கு போகலாம். இடிக்கும் துணையாரை ஆழ்வாரை யாரே, கெடுக்கும் தகைமை அவர். இடிக்கும் துணையாரை ஆழ்வாரை யாரே, கெடுக்கும் தகைமையவர். கடுமையாக கூறி அந்த அறிவுரைகளை நாம் ஏற்கும்படி செய்து நம்மை திருத்துகிறார்கள் அல்லவா? அத்தகைய பெரியோர்களை துணையாக கொண்டு ஒரு அரசன் தன்னுடைய அரசாட்சியை நடத்துவானே ஆனால் அவனை கெடுக்க வல்ல சக்திகள் எதுவுமே கிடையாது. கெடுக்கும் வல்லமை யாருக்குமே கிடையாது. ஏன்னா அவன் மிகச்சிறந்த முறையில் வழிநடத்தப்படுகிறான் என்பதே இதன் பொருள். ஆகவே பெரியாரை துணைக்கோடல் என்பது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை இதன் வாயிலாக நாம் புரிந்து கொள்ளலாம். நன்றி.